ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்னோட 9th மந்த் பேபி ஷவர் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முந்தின நாள்லேருந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஃபீவர், லிட்ரலி ஃபீவர் மாதிரி தான். அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். விட்டு விட்டு காய்ச்சல் வந்துகிட்டே இருந்தது. தீபாவளி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எழுந்திருக்கவே முடியல. அந்தளவுக்கு இருந்த தீபாவளி விலாக்லாம் நான் எடுக்கவே இல்லை. தீபாவளியிலேருந்தே எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால நான் வளகாப்புக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் எதுவுமே வந்து பண்ணல. எப்படியும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து நினச்சிருந்தேன். பட் என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கோன் கூட போடலை முன்னாள் நாள் நைட்டு. அப்புறம் பவி தான், எப்போவுமே நான் வந்து எதாவது ஃபங்க்ஷன்னா கோன் போடுவேன். ஸோ பவி தான் பார்த்துட்டு இந்த டைம் வந்து போட முடியலல்ல, யாரும் வரலல்ல, ஸோ அதனால் பவி நானே வந்து போட்டு விட்றேன் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோன் போட்டு விட்டது ரொம்ப அழகாக இருந்தது. சீரியஸ்லி இவ்வளோ போடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டே வந்து பலூன்ஸ்லாம் வந்து ஊதி வச்சுட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்து கடைக்கு போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. சீரியஸ்லி வந்து எனக்கு இது சர்ப்ரைஸ் தான். எனக்கு வந்து தெரியாது பவி இவ்வளோ வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஃபுல் வீடியோ நான் அதை எடுக்கவே இல்லை. நான் வந்து ஃபோட்டோஸில் இருக்கிற கிளிப்பிங்ஸ் வந்து காட்டுறேன். வீடு ஃபுல்லாக வந்து பலூன்ஸ், மேலே வால்லேயும் வந்து பலூன்ஸ் ஒட்டி ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அப்படி அப்படியே போயிடுச்சு, எடுக்க முடியல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெடி ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொறுமையாக தான் வந்து ரெடி, ஏன்னா என்னாலே வந்து முடியல. ஸோ அதனால் வந்து பொறுமையாக ரெடி ஆகணும். ஸோ டைம் எடுத்து ரெடி ஆகணும். சாரியும் நான் தான் கட்டணும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து குளிக்க போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ நானும் ரெடியாகி முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்தும் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வீட்டிலேருந்து வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த சாப்பாடெலாம் வந்து சாமி வச்சு சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் போய் சாமி கும்பிட்டு வளகாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு கட்டின சாரீ தான். ஸோ அந்த சாரீ தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வெட்டிங் கட்டின சாரீ, அதே ப்ளவுஸ், சேம் ப்ளவுஸ் தான். ஸோ வேறு எதுவும் வந்து ஆல்டர்னேஷன்லாம் கிடையாது. அண்ட் எப்போவும் பண்ணுற மேக்கப் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து நான் ஷூட் பண்ணல. 5th மந்த் பேபி ஷவருக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். லிப்ஸ்டிக் ஷேட் மட்டும் வந்து மாற்றிருந்தேன். மற்றபடி எல்லாமே அதே தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் ஆல்சோ அதே தான். அதனால தான் வந்து நான் கெட் ரெடி வித் மாதிரி எடுக்கல. ஏன்னா சேம் அதே தான் வந்து பண்ணுறோம் அப்படின்றனால எடுக்கல நான். அண்ட் ஒரு சிலர் பார்க்காம இருந்தீங்க, 5th மந்த் பேபி ஷவர் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் 5th மந்த்துக்கும் இப்போக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸே வந்து தெரியும். ஃபேஸ்லேயா இருக்கட்டும், ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், ரொம்பவே நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்தது. அண்ட் அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாலாம் இல்லை. இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, நிற்கவே முடியல. அதுவும் மாலை பெருசாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மட்டும் தான் நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உட்காந்தாச்சு. பட் இருந்தாலும் வந்து அந்த ஃபேஸில் டயர்ட்னஸ் வந்து தெரிஞ்சிட்டே இருந்தது. ஸோ உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் பலூன்ஸ் அண்ட் ஒயிட் கலர் பலூன்ஸ் வந்து மேலே வால்லே வந்து இருக்கும். அதுவும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஹால் ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து ஃபோட்டோ தான் எதுவும் எடுக்க முடியல.
அண்ட் நெக்ஸ்ட் அந்த குட்டி குட்டி பலூன்ஸ்லாம் வெளியே இருக்கும். பாய், கேர்ள் அப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் போட்டு ரொம்ப அழகாக அதை நெயில் பாலிஷ்லேயே வந்து பலூனில் ட்ராயிங் பண்ணி அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அதையும் வந்து நான் ஃபோட்டோவே எடுக்கல. சின்ன பசங்கள்லாம் நிறையா இருந்தனால பலூன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து விளாடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் முன்னாடி கட்டியிருந்தது கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ஒன்று ஒன்றா எடுத்தாச்சு. ஸோ அதனால் அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் வந்து சந்தனம், குங்குமம், வளையல் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்களாம் வந்து சந்தனம், குங்குமம் அப்புறம் வந்து வளையல்லாம் போட்டுக்கிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து உட்காந்து இருந்தோம் கொஞ்ச நேரம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். சந்தனமும் குங்குமமும் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும் நானும் பவியும் நினச்சேன். பட் வந்து அதுவும் எடுக்க முடியல. 5th மந்த்லேயும் வந்து எடுக்கணும்னு நினச்சேன். 7th மந்த்லேயும் வந்து எடுக்கணும்னு நினச்சேன். எதுவுமே வந்து எடுக்க முடியல. இந்த டைமாவது வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற போது கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து எடுக்கவே முடியல கடைசி வரையும். சந்தனம், குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோவே எடுத்தோம். அப்படியும் சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் ப்ராப்பராக ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கல. வீடியோ தான் இருக்குது எல்லாமே. சரி ஓகே 5th மந்த்தில் கொஞ்சம் எடுத்துருக்கோம்ல அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போயாச்சு. அண்ட் நான்வெஜ், வெஜ் 2மே இருந்தது. நான் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். லெமன் சாதம், புளி சாதம் இதுதான் வந்து சாப்பிட்டேன். நான்வெஜ்லாம் எதுவும் அவ்வளோவா எடுத்துக்கல அன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த களி கிண்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. வெளியே போயிட்டு கிழக்க பார்த்து நின்றுட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு நான் அதை வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படி தான் வந்து நினச்சிருந்தேன். பட் மேலே வந்து ஏதோ ஒரு இலைய வந்து கசக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி கசப்பாக இருந்தது. அதனால தான் வந்து ஃபேஸ் அப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சாப்பிட சொல்லிட்டாங்க. நான் கூட அது ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதை வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம் இல்லையா? அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து அப்போ வரையும் ஜாலியாக தான் இருந்தது. ஜாலி அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அப்போதைக்கு கிளம்பும்போது வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லா கேர்ள்ஸுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இருந்துட்டு டக்குன்னு நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருந்தது எனக்கும். நான் வந்து போகும்போது பவி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக சேடாக அழுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எங்கள் அத்தை அழுதாங்க. எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. சீரியஸ்லி அத்தை அழுவும் எனக்கு கொஞ்சம் அழுக வந்துருச்சு. நானும் அப்படியே கொஞ்சம் அழுதுட்டேன். சரி அப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு பார்த்துடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல் ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய வளகாப்பு வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லாமே புதுசாகவும் இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. நல்லபடியாக வந்து சீக்கிரமாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்கும். சீக்கிரமாக நல்லபடியாக வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. See you next video. Take care. Bye.